ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபை சார்பாய் உங்கள் யாவருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த குஷ்டரோகிகளை குறித்து நம்ம முதல் பாகத்திலே பார்த்தோம். 3 வார்த்தைகள் நான் சொன்னேன். தெய்வீக சிந்தனை, டிவைன் தாட்ஸ், தெய்வீக தீர்மானம், டிவைன் டிசிஷன்ஸ். 3வது தெய்வீக ப்ரிப்பரேஷன் அண்ட் ஆக்ஷன், தெய்வீக ஆயத்தமும் செயல்படும். 4வது இன்றைக்கு 2 வார்த்தைகள் நான் சொல்ல விரும்புகிறேன். அதே 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள், அங்கே ஒருவரும் இல்லை என்று சொல்லப்பட்டது. They came to the edge of the camp, uttermost important part of the camp. பாருங்க, அதாவது போகணும்னு சிந்தித்து தீர்மானித்து ஆயத்தப்பட்ட இந்த 4 குஷ்டரோகிகள் எங்கேயாவது சீரியருடைய பாளையத்தின் பின்புறத்துல போய் ஒளிந்திருந்திருக்கலாம். ஆனா எங்க வந்தாங்களா? முன்னணிக்கு வந்தார்கள். இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், அவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு தெய்வீக தைரியத்தை காண்பிக்கிறது. த டிவைன் கரேஜ். இந்த முன்னணி என்பது யுத்தங்கள் மும்முரமாக நடக்கிற ஒரு இடம், அல்லது தலைவர்கள் இருக்கிற ஒரு இடம், பாதுகாப்பு நிறைந்த ஒரு இடம். அவ்வளவு ஈஸியா உள்ள போக முடியாது. அங்கதான் திட்டங்கள், யுத்தத்திற்கான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் அங்கதான் இருக்கும். தளபதிகள் அங்கதான் தங்குவாங்க. இல்லை ராஜாக்கள் வந்தாலும் அங்கதான் என்ன செய்வாங்க? தங்குவாங்க. மற்ற பகுதிகளை விட கூடுதல் பாதுகாப்பு அந்த இடத்துக்கு என்ன செய்யப்பட்டிருக்கும்? கொடுக்கப்பட்டிருக்கும். இது குஷ்டரோகிகளுக்கு தெரிந்திருக்கும். காமன் சென்ஸ் இது. அது தீவிரமா ஃப்ரெண்ட்ல, அது ஃப்ரெண்ட்ல போய் நிற்கிறது அதான். ஆனா இவங்க எதை பத்தி என்ன செய்யல? இவங்க பயப்படவில்லை, துணிந்து போய் நின்னாங்க. ஏன்னா அவங்க எதுக்கு தான் வந்திருக்கிறாங்க? சாவதற்கு வந்திருக்கிறாங்க. சாக போறோம், ஏன் பின்னாடி போய் நிற்கிறோம்? துணிஞ்சு என்ன செய்யணும்? வந்து நிற்போம். இந்த மனப்பான்மை தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்பொழுதுமே வர வேண்டும். என்ன பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் எனக்கு சொல்கிறார், சாவை குறித்து நான் பயப்படவில்லை. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஜெயமாய் விளங்கின கிறிஸ்துவினாலே என்று அவர் சொல்லியிருக்கிறார். சாவு எனக்கு ஆதாயம் என்று அவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ இயேசுவை நம்பி வரும் பொழுது தேவையில்லாத காரணங்களுக்காய் அல்லது அவருடைய குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பு ஆண்டவர் நம்மை மறிக்க விட மாட்டார். ஒரு கிறிஸ்தவனுக்கு அந்த துணிச்சல் வரணும். என்ன துணிச்சல் வரணும். ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட மனிதர்கள் எல்லாருமே ரிஸ்க் எடுத்த ஆட்கள் தான். தைரியமாய் ரிஸ்க் எடுத்த ஆட்கள். சரித்திரத்திலும் சரி, வேதாகமத்திலும் சரி. கிதியோனை பார்த்து நீ போ என்று சொன்னார். நான் சொன்னதை செய்யினாரு. வெறும் 300 பேரை அழைத்து கொண்டு போக சொன்னார். போனாரு. ஆண்டவரை நம்பி போனார். அங்கு மீதியானவர்கள் மேல் ஒரு பெரிய ஜெயம் கிடைத்தது. தாவீது ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு போனார். கர்த்தருடைய வழிநடத்தின்படி தேசத்தை அச்சுறுத்தி கொண்டிருந்த கோலியாத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை அவருக்கு கிடைத்தது. நிறைய மிஷனரிகளோட வாழ்க்கையை யோசித்து பாருங்க. இந்திய தேசம் அந்த காலங்களில் மிகவும் பின்தங்கிய சூழ்நிலை. ஆனால் அந்த தேசத்துல சுகாதாரம் இல்லை, ஹைஜீனிக்கா இருக்காது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, எதிர்ப்புகள் அதிகமாக உண்டு, தெரியாத மொழி, தெரியாத கலாச்சாரம், தெரியாத தேசம். ஆனால் இயேசுவை மட்டும் நம்பி அவர்கள் என்ன செய்தார்கள்? புறப்பட்டு வந்து பெரிய காரியங்களை சாதித்து விட்டு போனார்கள். அவர்கள் வந்ததினால் சமுதாயமும் சரி, திருச்சபைகளும் சரி மறுரூபமாயிருக்கிறதை நம்மால் என்ன செய்ய முடியாது? மறக்க முடியாது. சீகன்பாலுக்கு வந்தார். அவர் வருவதற்கே பல மாதங்கள் பிரயாணம் பண்ண வேண்டியிருந்தது. தமிழை கற்றுக்கொண்டார். மண்ணில் உட்கார்ந்து தமிழ் ஆனாலே தமிழை கற்றுக்கொண்டார். ஆங்கிலத்திலிருந்து தமிழை என்ன செய்தார்? மொழிபெயர்த்தார். சீகன்பாலுடைய முயற்சி இல்லை என்று சொன்னால் தமிழிலே வேதாகமம் இல்லாமல் இருந்திருக்க போயிருக்கும். கர்த்தர் அவருக்கு கொடுத்த ஒரு தைரியம், ஒரு பாரம். எத்தனை மிஷனரிகளை சொல்லலாம். வில்லியம் கேரி வந்தார், இந்திய மொழிகளை கற்றுக்கொண்டார். 40க்கும் அதிகமான மொழிகளில் வேதாகம பகுதிகளை மொழிபெயர்த்திருக்கிறார். லூக்கா சுவிசேஷமோ அல்லது புதிய ஏற்பாட்டையோ 40க்கும் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார். அவர் நிறுவின ஒரு சின்ன ஸ்கூல் தான் இன்றைக்கு சரம்பூர் யூனிவர்சிட்டியாக என்ன செய்திருக்கிறது? மாறி இருக்கிறது. ஸோ நம்ம எல்லாருமே மிஷனரிஸை கொஞ்சம் நான் அவருடைய தியாகங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். தைரியம். ஐடாஸ் கடர் வெள்ளூருக்கு வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் அவர் நிறுவி இருக்கிறார். கல்வி நிறுவனங்களை நிறுவி இருக்கிறார். மருத்துவம். அவருக்கு தைரியம் இருந்தது அன்றைக்கு. இன்றைக்கு அதே இடத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு தைரியம் இல்லை. வசனத்தை சொல்ல தைரியம் இல்லை, ஜெபிக்க தைரியம் இல்லை. என்ன அரசாங்கத்தை, சூழ்நிலைகளை நாம் சமாளித்து போக வேண்டும் என்ற எண்ணம் தான் இன்றைக்கு கிறிஸ்தவனுக்கு இருக்கிறதை ஒழிய இயேசுக்காக, சத்தியத்திற்காக துணிந்து நிற்க வேண்டும் என்கிற தைரியம் அன்றைக்கு இல்லாமல் இருக்கதை, நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கிறது நம்ம என்ன செய்யறோம்? நாம் பார்க்கிறோம். நம்முடைய எதிரி பிசாசு. மனிதர்கள் அல்ல, அரசாங்கங்கள் அல்ல, அவை எல்லாவற்றையும் பின்பிருந்து இயக்குகிற
பிசாசு ஒரு அசுத்த ஆவி என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவைத்தான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். You cannot be in the compromise mode. The Bible says you oppose the devil. Oppose the devil. Stand against him. அவனுக்கு எதிராக நில்லுன்னு சொல்றார் ஆண்டவர். பிசாசு அப்பதான் நம்மளை விட்டு அவன் என்ன செய்ய முடியும்? அவன் ஓடி போவான் என்று வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த தைரியத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அந்த தைரியம் தாரும் ஆண்டவரே என்று கர்த்தர்கிட்ட கேட்க வேண்டும். ஜெபத்துல தைரியம், சுவிசேஷம் அறிவிக்கிற தைரியம், சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறதுல தைரியம், சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ளுகிறதுல தைரியம், வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிற ஒரு தைரியம், ஆட்களை திருச்சபைக்கு கொண்டு வருகிற ஒரு தைரியம், திருச்சபைகளை கட்டுகிறதற்கு ஒரு தைரியம், நான் கிறிஸ்தவன் இயேசுவை நம்புகிறவன் என்பதை வெளியரங்கமாக அறிவிப்பதற்கு ஒரு தைரியம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் அவசியமா என்ன செய்கிறது? காணப்படுகிறது. ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்திலே புதிய ஏற்பாடு விநியோகிக்க கூடாது என்று தடை செய்யப்பட்டிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். பேர் ஊரெல்லாம் நான் சொல்லவில்லை. அதுக்கு காரணம் என்ன சொன்னால், நீங்கள் புதிய ஏற்பாடை விநியோகிக்கும் பொழுது எதிர்ப்பு வருகிறது. ஆக நீங்கள் வெளியே போய், இந்த நிறுவனத்தின் வெளியே போய் நீங்கள் எது வேண்டாலும் பண்ணிக்கொள்ளுங்கள், இந்த நிறுவனத்தின் உள்ளே என்ன செய்யக்கூடாது என்று ஒரு கிறிஸ்துவ நிறுவனத்தின் தலைமை சொல்லி இருக்கிறாங்க. இன்னொரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன், இந்த நிறுவனத்தில் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் கிறிஸ்துவை குறித்து பேசக்கூடாது, அல்லது மதத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் பேசக்கூடாது, உங்களுடைய வேலைகளை மட்டும்தான் பார்க்க வேண்டும். இதை ஒரு செக்குலர் யூனிவர்சிட்டியோ ஒரு செக்குலர் இன்ஸ்டிடியூஷனை சொன்னால் நம்ம ஆச்சரியப்பட வேண்டாம். ஆனால் சொன்னது ஒரு கிறிஸ்தவ நிறுவனம். பாருங்க, எவ்வளவு தியாகமாய் ஆரம்பிக்கப்பட்ட நிறைய நிறுவனங்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த தைரியம் இல்லாதனால், அரசாங்கத்தை ப்ளீஸ் பண்ணாதான் நமக்கு சில ப்ரிவிலேஜஸ் கிடைக்கும், நம்ம இருக்கிற இந்த சொசைட்டி, இந்த கம்யூனிட்டியை ப்ளீஸ் பண்ணாதான் நமக்கு சில காரியங்கள் கிடைக்கும் என்று இந்த காம்ப்ரமைஸ் மோட்ல போன கிறிஸ்தவன். அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்குலாம் தெரியாத பாஸ்டர், எதிர்ப்பு அதிகமா இருக்கு, இப்படி இருந்தாதான் நீ வாழ முடியும். இல்ல, எதிர்ப்பு இன்றைக்கு கிடையாது. ஆதி திருச்சபையிலிருந்து எதிர்ப்பு இருந்தது. என்றைக்கு சபை என்று ஒன்று நிரூபிக்கப்பட்டதோ, என்றைக்கு கிறிஸ்துவம் என்கிற ஒன்றை ஆண்டவர் ஸ்தாபித்தாரோ, அன்றிலிருந்து எதிர்ப்பு இருக்கிறது. இயேசுவுக்கு எதிர்ப்பு இருந்தது, அப்போஸ்தலருக்கு எதிர்ப்பு இருந்தது, ஆதி திருச்சபைக்கு எதிர்ப்பு இருந்தது, அன்றைக்கு அந்த நிறுவனங்களுக்கு எதிர்ப்பு இருந்தது. நீர் எவ்வளவும் இயேசுவை குறித்து பேசக்கூடாது என்று சொல்லி பேதுருவையும் யோவானையும் மற்ற அப்போஸ்தலரையும் கொடுத்து பயமுறுத்தினார்கள் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். ஆனா பேதுரு என்ன சொன்னாரு? சரியா, நீங்க சொல்லபடி நடக்கிறார் இல்ல, திரும்ப எதிர்த்து பேசுறாரு. நாங்கள் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நீனே தீர்மானித்துக்கோள்னு சொல்றாரு. அந்த தைரியம் நமக்கு கர்த்தர் தருவார். தைரியம் என்பது சட்டங்களை எதிர்ப்பதல்ல, நன்றாய் விளங்கிக் கொள்ளணும். நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரீம்குள்ள போகக்கூடாது. நம்முடைய நாட்டின் சட்டங்களை எதிர்ப்பது தைரியம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அது அல்ல. சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், நிறுவனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனா சுவிசேஷத்திற்காக தைரியமா இருக்கும், சுவிசேஷத்துக்காக தைரியமா இருக்கும். இல்ல, கர்த்தர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் தான் என்ன இந்த இடத்துக்கு வச்சிருக்கிறாரு, ஸோ நான் தான் இந்த இடத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் ஒரு கிறிஸ்தவனுக்கு கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். அந்த தைரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராக? தருவாராக. 9ஆம் வசனமாக, பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமா இருந்து பொழுது விடி மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும், இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்று அவர்கள் சொன்னார். நீங்க அதுக்கு மேலக்கு வசனம்லாம் வாசித்து பாருங்க. ஆண்டவர் என்ன பண்ணார்னா, சீரியன் இராணுவத்திற்கு இராணுவங்களின் இறைச்சலையும் ரதங்களின் இறைச்சலையும் கேட்க போனார். ஒண்ணுமே நடக்கல. சீரியருடைய கேம்புக்கு வந்தது இராணுவம் கிடையாது, ஆண்டவரால் வழி நடத்தப்பட்ட 4 குஷ்டரோகிகள். ஆனா ஆண்டவருடைய கிரியை எப்படி இருந்தது பாருங்க. அந்த தெய்வீக சிந்தனையில் வழி நடத்தப்பட்டு துணிந்து போன 4 பேர் அங்க போனனால ஆண்டவருடைய கிரியை பலத்த கிரியை இருந்தது. என்ன நடந்தது அங்க? ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் அவங்க கேட்டதுனால அவங்க என்ன பண்ணாங்களா, இஸ்ரவேலின் ராஜா மற்ற ராஜாக்களோடு கூட சேர்ந்து நம்மோடு கூட போருக்கு வருகிறான் என்று நினைத்து போட்டதை போட்டபடி என்ன அவர்கள் ஓடி போனார்கள். இப்ப இந்த 4 பேரும் வராங்க, பார்த்தா கேம்ப் காலியா இருக்கு, எல்லாம் ஓடிட்டான். ஒரு கூடத்துக்குள்ள போறாங்க, சாப்பாடு இருக்கு, துணி இருக்கு, பொன் வெள்ளி எல்லாமே இருக்கு, நல்லா புசிது குடித்தாங்க, அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அது இருந்து இன்னொரு கூடாரத்துக்கு போகும் பொழுதுதான் அவங்களுக்கு ஒரு உணர்வு வந்தது. என்ன உணர்வு? நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இது நற்செய்தி அறிவிக்கிற நாள்,
நாம் மௌனமாக இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். நாம் போய் ராஜாவின் வீட்டாருக்கு, அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வரன்னு சொன்னாங்க. They had divine courage. divine concern. கடைசியாக சொல்ல ஒரு வார்த்தை, அவர்களுக்கு ஒரு தெய்வீக கரிசனை இருந்தது. அந்த குஷ்டர்கள் என்ன நினைச்சிருக்கலாம், நம்மளே ஒதுக்கி வச்சாங்க, நம்ம கோயிலுக்கு போக முடியாது, ஆட்கள் ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது, இந்த சமுதாயம் நம்மளை ஏளனமாய் பார்த்தது, அது எனக்கு சரீரத்தில் வந்து வியாதி, ஏன் தப்புனாலும் வரல, ஏதோ வியாதி வந்திருக்கு, இந்த வியாதியை வச்சு என்னை ஒதுக்கி வச்ச சமுதாயம் சாகட்டும், இந்த வியாதி வச்சு என்னை அவமானப்படுத்தின இந்த சமுதாயத்திற்கு நாங்கள் பாடம் புகட்ட போகிறோம் அப்படிலாம் நினைச்சிருக்கணும் அவங்க சராசரி மனிதர்கள். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இங்க நல்ல சாப்பாடு இருக்கு, நல்ல பொருள் இருக்கு, ஆனா அங்க ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசு விற்கப்படுகிறது, நம்முடைய ஜனங்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள் பஞ்சத்திலே இருக்கிறார்கள், நம்ம போய் இதை ராஜாவின் வீட்டாருக்கு அறிவிப்போம் என்றவர்கள் வந்தார்கள். They couldn't keep the good news within themselves. அதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. கன்சர்னா அதான், அவங்களால அதை முடியல. They had concern for their brethren. மற்றவர்கள் மேல் ஒரு கரிசனையை அவளுக்கு கொடுத்தார். இன்னைக்கு கிறிஸ்தவலாய நமக்கு இந்த சமுதாயத்தின் மேல், அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேல் நமக்கு கரிசனை இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எங்களுக்கு கரிசனை தாங்க ஆண்டவரே. ஏன் ஒரு கிறிஸ்தவன் சுவிசேஷம் அறிவிக்கல? அவனுக்கு கரிசனை இல்லை. அதனால ஆண்டவர் அந்த ஓமை சொன்னார், காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, காணாமல் போன பிள்ளை. ஆடு காணாம போகும்போது கூட இவன் அந்த இம்பார்ட்டன்ஸை ரியலைஸ் பண்ணல. ஓகே, ஒரு காசு காணாம போயிடுச்சு, சம்பாதிக்கலாம் விட்டுடலாம், ஆனா பிள்ளையை பற்றி கத்த சொன்னார். உன் பிள்ளை காணாமல் போனா உன்னால சும்மா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. உனக்கு எவ்வளவு அங்கலாய்ப்பு வரும், எவ்வளவு வேதனை வரும், நீ கிடைக்கிறவரை எப்படி நீ அமைதியா உன்னால உட்கார முடியும்? அவர் சொன்னாரு, அந்த அங்கலாய்ப்பு தான் எனக்குள்ள இருக்கு, நான் இழந்து போனதை தேடவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துல வந்தார் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஸோ இந்த உணர்வு ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கணும். கன்சர்ன் ஃபார் அதர்ஸ், டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அவர் ஓன் பீப்புள். இன்னைக்கு இந்த திருச்சபைகளுக்கும் சரி, நான் பொதுவாக சொல்லுகிறேன் கிறிஸ்தவர்களுக்கும் சரி, இந்த கன்சர்ன் இல்லை. சமுதாயத்தின் மேல், அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேல் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற சிந்தை இல்லை. அதனாலதான் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம மட்டும் போறோம் வரணும், பாலிடிக்ஸ், பிரச்சனை, போராட்டம், சுயநலம், இப்படியே நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை போகாதபடிக்கு நம்ம கொஞ்சம் தலையை தூக்கி சமுதாயத்தை பார்க்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஆண்டவரே, நாங்க போறோம், ஆராதிக்கிறோம், சத்தியத்தை கேட்கிறோம், ஆனால் எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, என்னோட கூட வேலை பார்க்குறவங்க, டிராவல் பண்றவங்க அநேகர் இயேசு அறிந்து கொள்ளலை. அவங்களெல்லாம் அறிந்து கொள்ள ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே, அதுக்கு என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே. என் மூலமாய் சுவிசேஷம் போட்டோம், எங்கள் வீடுகள் மூலமாய் சுவிசேஷம் போகட்டும், எங்களுடைய வாகனங்கள் மூலமாய் சுவிசேஷம் போகட்டும், எங்களுக்கு கொஞ்சம் கிருபை தாங்க ஆண்டவரே என்று கர்த்தர்ட்ட நம்ம கேட்கும் பொழுது, அந்த கிருபையை நமக்கு தருவதற்கு ஆண்டவர் போதுமானவராய் அவர் காணப்படுகிறார். அதை கர்த்தர்ட்ட என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். டிவைன் கன்சர்ன், என்ன டிவைன் கன்சர்ன், அவங்களுக்கு நன்றி இருந்தது. இந்த கன்சர்ன் எங்க இருந்தது? கன்சர்ன் கேம் அவுட் ஆஃப் கிராட்டிடியூட். சே, நம்மளை கொண்டு வந்து ஆண்டவர் இந்த இடத்துல நிறுத்தி இவளெல்லாம் பார்க்க வச்சு இவளை புசித்து குடிக்கலாம் கர்த்தர் திருப்தியா இருக்க உதவி செஞ்சிருக்காரு. அந்த நன்றி. ஸோ என்னை ரட்சித்தார், என்னை வழி நடத்தினார், என்னை அபிஷேகித்தார், என்னை பாதுகாப்பாக கர்த்தர் வைத்திருக்கிறார், என்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்திருக்கிறார், என்னுடைய குறைவுகளை கர்த்தர் நிவர்த்தி ஆக்கி இருக்கிறார், என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் நன்றாக வைத்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கர்த்தர் தந்திருக்கிறார், திருச்சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஒவ்வொரு வாரமும் சத்தியத்தை கேட்பதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். நான் ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி உள்ளவனா இருக்க வேண்டும் என்கிற உணர்வு ஒரு கிறிஸ்தவனுக்கு கண்டிப்பாக வர வேண்டும். ஸோ இந்த குஷ்டரோகத்திலிருந்து 5 காரியங்களை நம்ம கற்றுக்கணும் 2 எபிசோட்ல. அவளுக்கு தெய்வீக சிந்தனை இருந்தது, டிவைன் தாட்ஸ் இருந்தது, தெய்வீக தீர்மானங்கள் இருந்தது, டிவைன் டிசிஷன்ஸ் இருந்தது, தெய்வீக ஆயத்தங்களும் செயல்பாடும், டிவைன் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஆக்ஷன் இருந்தது, டிவைன் கரேஜ், முன்னணிக்கு போகிற துணிச்சல், தெய்வீக துணிச்சல் அவளுக்கு இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ கன்சர்ன், அழிந்து போகிற பாதிக்கப்பட்ட ஜனங்கள் மேல் ஒரு கரிசனை இருந்தது. அதே ஆண்டவர் நமக்கும் தரும்படியாக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் தருவார். கண்ணு மூடி ஜெபம் பண்ணுங்க. இருக்கிற இடங்கள்ல, ஆண்டவரே, சாதாரணமான எளிமையான புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட குஷ்டரோகிகளை கொண்டு அவ்வளவு பெரிய காரியங்கள் தேசத்திற்கு செய்ய முடிந்திருக்கும் என்றால், அதை காட்டிலும் சிறப்பானதை எங்களை கொண்டு செய்ய முடியும். ஆனால் அவர்களிடத்தில் இருந்த அதே பண்புகள் எங்களுக்கு வேண்டும் என்பதை நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பண்புகளை எங்கள் வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருகிறார். கேட்ட யாவரும் இந்த சத்தியத்தின்படி நடப்பதற்கு உதவி செய்யும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.